அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பேச்சு போட்டியில் 48 பேர் கலந்து கொண்டு சில நிபந்தனைகளோடு 7 நிமிஷத்தில் இருக்கணும், இத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும் என்கிற நிபந்தனைகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் பெரிய கஷ்டம் நடுவருக்கு தான். ஏன்னா இப்போ அறிவிக்க மாட்டாங்க ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு, பின்னாடி தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் யார் தேர்டு. அது வரைக்கும் நீங்கள் எனக்காக துவா செய்யணும், திட்டக்கூடாது. என்ன மார்க் போட்டு போடணும் தெரியலையே, வருமா வராதா அப்படின்னு திட்டக்கூடாது. தெரிஞ்ச பின்னாடியும் திட்டக்கூடாது, சரியா? தெரிஞ்ச பின்னாடியும் துவா செய்யணும். நான் இங்கே எந்த விதத்தில் பிள்ளைகளுக்கு மார்க் போட்டிருக்கேன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பெரியவங்க சின்னவங்கன்ற பாகுபாடு இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வயசை நிர்ணயம் பண்ணிட்டாங்க, இந்த வயசுக்குள்ளவங்க கலந்து கொள்ளக்கூடிய போட்டி. அதனால் இங்கே ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடல்வாகு பெருசாக இருக்கலாம், வயசு ஒத்த வயசாக தான் இருக்கும். சில பேர் வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆள் குள்ளமாக இருப்பாங்க, என்ன மாதிரி. இப்படி எவ்வளோ இருக்கலாம். அதனால் இங்கே ஹைட்டை வச்சு அல்லது ஆள் குண்டாக இருக்கிறாருன்றதை வச்சு பெரிய ஆளுன்றதை வச்செல்லாம் மார்க் போட முடியாது. அதனால் ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, ஆனால் இன்னொரு பெரிய பையன் அதை விட நல்லா பேசினார், என்ன இருந்தாலும் அவன் பெரிய பையன்ல அதனால் நல்லா பேசினான், இவன் சின்ன பையன் இவன் பேசுனது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம தீர்ப்புக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வயசு நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயம். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சில பிள்ளைகள் அல்லாஹ் கிருபையில் இதில் ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் இந்த பிள்ளைகளை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஒரு தாய்க்கு எப்படி பிரசவ வலியோ அதுபோல் ஒவ்வொரு உஸ்தாதுக்கும் இன்னைக்கு அந்த 7 நிமிஷம் முடிகிற வரைக்கும் மாணவனுக்கும் மாணவிக்கும் என்ன பயம் இருந்ததோ தெரியாது. அந்த உஸ்தாது ஓரளவு 10 புள்ளைன்னா 10 புள்ளை பெற்றா எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் ஒரு உஸ்தாதுக்கு இன்னைக்கு. அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது இங்கே அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், பயம். ஒரு இவ்வளோ பேருக்கு முன்னாடி பேசும்போது மனப்பாடம் பண்ணது வராது, எங்கிருந்தோ சில வெளி விஷயங்கள் நீங்கள் போடுற சத்தம் இதெல்லாம் தாண்டி அவங்க பேசணும். சில சமயத்தில் அதனால தான் நான் சொல்லிடுறேன், நான் எப்போ இங்கே வந்தனோ அதிலிருந்து இது வரைக்கும் என் மொபைல் சுவிட்ச் ஆஃப். நான் இடையில யாரோ ஒருத்தர் பேசும்போது கவனிச்சிட்டு இருந்தேன், இன்னொரு பேசும்போது யார்ட்டையோ நான் மொபைலில் பேசிகிட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இவங்க நிர்வாகிகள் என்கிட்ட வந்து பேசினா கூட நான் அங்கே பார்த்துட்டு தான் இங்கே பேசினேனே தவிர அங்கே கவனிக்காமல் இங்கே பேசலை, ஒரு செகண்ட் கூட இல்லை. அந்த அளவுக்கு காலையில் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் காட்டாமல் எந்த அளவுக்கு என்னால் நீதமாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக நம் பிள்ளைகளாக மதித்து அந்த பிள்ளைகளுக்கு உண்டான மரியாதை. ஏன்னா சில சமயத்தில் பிள்ளைங்க பேசுவாங்க, நம்ம கவனிப்போம், நம்ம இங்கே பேசணும்னாலே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. நாம் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருந்தால் நிர்வாகி ஏதாவது சொல்கிறாரு நான் கேட்க ஆரம்பித்தா அந்த பிள்ளைகளுடைய அந்த இது மாறிடும். மாறினாலே அந்த பிள்ளைக்கு அடுத்தது வராது. இதெல்லாம் நம்ம பல கட்டங்களில் பார்த்துருக்கோம். அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொபைல் சுவிட்ச் ஆஃப். இடையில நான் மொபைல் பேசலை, யார்ட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே எத்தனை மதரசாக்கள் கலந்து கொண்டதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மதரசாவுடைய உஸ்தாத்மார்கள்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியாது, சரியா? இங்கே எல்லாமே பேர் சொன்னோம், இவங்க எல்லாரும் எந்த மதரசாவை சார்ந்தவங்க என்ன ஏது எந்த அடையாளங்களும் இல்லை அல்லாஹ்வுடைய கிருபையில. இப்போ எந்த அடையாளமும் எதுவும் இல்லாமல் இவங்க என்ன பேசுனாங்களோ பேசுனதை வச்சு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கு நேர்மாற்றமாக இருக்கலாம். நான் ஒரு குழந்தையினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசிச்சிருக்கலாம், அதே குழந்தையினுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அது இயல்பு, இயற்கை. இப்போது மதியம் போட்ட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவேன், உங்களில் சில பேர் இல்லையே சுமாராக தானே இதுன்னு சொல்லுவீங்க, வித்தியாசப்படும். முட்டை ஒருத்தர் என் பக்கத்துலேயே சாப்பிட மாட்டேன்ட்டார், எனக்கு முட்டை பிடிக்காது அப்படின்ட்டார். எனக்கு முட்டை பிடிக்கும்னு 1.5 முட்டை சாப்பிட்டேன், 1 முட்டை எக்ஸ்ட்ரா வராது. உங்களுக்கெல்லாம் தரலையோ, நீங்களாம் பார்க்குறத பாட்டு
இருக்கா? எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? சரி. இது வித்தியாசப்படும். இந்த பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுல எல்லாரும் ஒரே மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு நிபந்தனைகளில் கடைசியாக ஒரு வரி சேர்த்துருக்குறாங்க. அதில் நான் தப்பிச்சுக்கிட்டேன். நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ். இதுக்கப்புறம் யாரும் அதென்ன அப்படி இதென்ன இப்படி அப்படின்லாம் யாரும் பேச முடியாது, பேசக்கூடாது. அதுக்காக நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கவனமாக எல்லா பேச்சுக்களையும் ரொம்ப உள்வாங்கி கவனித்து மார்க்ஸ் போட்டிருக்கோம். சில பிள்ளைகளை பார்த்தோம், ஒரே தலைப்பில் பல பிள்ளைகள் பேசினாங்க. அவர்கள் அநேகமாக ஒரே மதரசா பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அவங்கள கூட இவங்க எல்லாம் ஒரே தலைப்பில் பேசுகிறாங்களேன்னு பார்க்கல. ஒவ்வொரு தலைப்பு ஒன்றா இருந்தாலும், விஷயங்கள் ஒன்றா இருந்தாலும், அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்குது. அவங்க அந்த விஷயத்தை உள்வாங்கி அதை மனநமிட்டு அதை அவங்க எந்த செய்கையில் பேசுகிறாங்க, அந்த எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சு எப்படி, இதெல்லாம் கவனித்து தான் மார்க் போட்டிருக்கிறோமே தவிர வெறும் இந்த விஷயம் மட்டும் அப்படின்னு போடலை. இன்னொன்று, ஒரு சில பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பேசுனாங்க, ஆனால் சரக்கு இல்லை, கருத்து ரொம்ப கம்மியாக இருந்தது, கருத்தே இல்லை. இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கோம், பொதுவாக எந்த பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி அதில் விஷயத்துக்கு மெயினாக டாப்பிக்குள்ளே பேசுகிறாங்களா, அந்த விஷயத்தை தொடராங்களான்றது ரொம்ப கவனம் இல்லையா? அதை விட்டுட்டு மார்க் போட மாட்டாங்கல்ல. அதனால் சில பேருடைய பேச்சு நமக்கு ரொம்ப கவர்ந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ அழகான பேச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சு, குரல் நல்லா இருக்குது, அவங்களுக்கு எப்படி மைக்கை கையாளணும்னு தெரியுது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கருத்துக்கள் குறைவாக இருந்ததுனால அவங்க 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் முன்பின் இருக்க வாய்ப்பு இருக்குது. யார் எப்படின்றது தெரியாது, ஆனால் முன்பின் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் எந்த அளவு கவனமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக பார்த்து தான் நம்ம இதுக்கு உண்டான மார்க் போட்டிருக்கோம். எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத் கமாலுதீன் ஹதரத் ஜாமியா பாக்கியாத் சாலியாத்தில் ஓதி கொடுத்தாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு பரீட்சை வச்ச பிறகு மார்க் இது எழுதி திருத்துவாங்கல்ல, பேப்பர் திருத்துவாங்கல்ல, பேப்பர் திருத்தி எல்லாத்துக்கும் கொடுத்த பின்னாடி சொல்லுவாங்க, 3 நாளாக எனக்கு வயிறே சரியில்லைம்பாங்க. 3 நாளாக எனக்கு வயிறே சரியில்லை, வயிற்றால போய்கிட்டு இருக்கு, என்னன்னே தெரில. யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒன்றும் அது அப்படிலாம் சாப்பிடலையே வயிற்றால போகிற மாதிரி, என்ன இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்குது, ஏன் வயிற்றால போகுதுன்னு யோசித்தேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மார்க்கு கொடுத்தேன்ல அதில் எவனோ கம்மியாக இருக்குன்னு திட்டிருப்பான் போல தெரியுது, அதுதான் 3 நாளாக வயிறு சரியில்லை அப்படின்னு கமால்தீன் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு பயம் அதுதான், இந்த மார்க்கு தெரிஞ்ச பின்னாடி 3 நாள் நான் நல்லா இருப்பேனா, இல்லை வயிறு வலிக்குமான்னா கொஞ்சம் பயம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறது, ரொம்ப மைன்யூட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப சிரமமான ஒரு வேலை தான் இந்த வேலை. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது, நம்முடைய ஜட்ஜில் கூட குறை இருக்கலாம். அந்த விஷயத்தில் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அந்த பிள்ளைங்க பேசின உடனேயே அந்த பிள்ளைகள் சம்மந்தமாக, அந்த பேச்சு சம்மந்தமாக கொஞ்சம் பேசுவேன். ஆனால் இங்கே இது மார்க் போடுற விஷயங்கிறதுனால பேசுனா அதை வச்சே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. ஓ, இவர் இப்படி பேசியிருக்காரு, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, இப்படி பேசிட்டார், இதுதான் லாஸ்ட்டுன்னு ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. அதனால் நான் வாயே துறக்காமல் அமைதியாக வெறுமனே பேர் மட்டுமே கூப்பிட்ற வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். என்னால் ஒரு நல்ல பேச்சாளனை ஊக்கப்படுத்தவும் முடியலை, பாராட்டவும் முடியலை. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்போது அதை உற்சாகப்படுத்தவும், அவங்கள எதையாவது ஒன்று சொல்லி நல்வழிப்படுத்தவும் எனக்கு முடியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன். இப்போது அந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி ப்ரைஸுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறோம். ஆனாலும் கூட ஒரு 2 பேர் நான் இதையும் வளமையாக வச்சுருக்கிறேன், எனக்கு ரொம்ப கவர்ற மாதிரி உண்டான பேச்சுக்களோ மற்றவைகளோ இருந்தால் உடனடியாக அவங்கள கண்ணியப்படுத்தி பாராட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் அனுமதி கொடுத்தா ஒரு சின்ன கிஃப்ட்டு ஒரு 2 பேருக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் தப்பா உங்களுக்குள்ள இது வந்துடக்கூடாதுல்ல, ஏன் பழக்கம் இது. இது எல்லாம் போயிட்டாங்களோ, சரி போகாமல் இருந்தால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானின்னு ஒரு பையன், அவர் இருக்கிறாரா? இல்லை. சரி, இவர்கிட்ட நான் பார்த்த ஸ்பெஷாலிட்டி மற்ற பிள்ளைகளை விட இந்த பையன்கிட்ட தலப்பா கட்டிட்டு சின்ன பிள்ளையாக இருந்தார், குள்ளமாக இருந்தார், அப்துல் காதிர் ஜீலானி. இவர்கிட்ட நான் பார்த்த விஷயம் என்னென்னா, மற்ற எந்த பிள்ளைகள்கிட்டையும் 48 பேரில் 47 பேர்கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மை,
அப்துல் காதிர் ஜீலானிகிட்ட இருந்துச்சு. அது என்னன்னா, ஒவ்வொரு ஹதீஸையும் துண்டு துண்டாக சொல்லி மனப்பாடமாக சொல்லி அர்த்தம் வச்சான். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் இதை. இது யார்ட்டுமே இல்லை. பொதுவாக என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஹதீஸை மொத்தமாக சொல்லிட்டு மொத்தமாக அர்த்தம் சொல்லிட்டு போயிடும். இதுதான் 47 பிள்ளைங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட பார்த்த விஷயம், அதனால் இவர் ஃபஸ்ட்டு வருவார்னு கண்டிப்பாக எய்ம் பண்ணாதீங்க, இவர் முன்னாடி வந்துடுவார்னு எய்ம் பண்ணாதீங்க. நான் ஆரம்பத்துக்கு சொல்லிட்டேன், ஒரு விஷயம் ஒருத்தட்ட இருக்கும், வேறு சில விஷயங்கள் இல்லாததுனால அவருக்கு பரிசுகள் கிடைக்காத வாய்ப்பு கூட இருக்கலாம். ஒன்று இவர், இன்னொன்று கடைசியாக இப்போ பேசினார் ஆரிஃப் 45ஆவதா கவிதை மலை பொழிந்தார், போயிட்டார். அவர் இல்லை. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஓட மாட்டாரோ? அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது அவருக்கு. ஆரிஃப் இல்லை. இவர்கிட்ட பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கவிதை திறன் இருக்கு. இவர் பயான் பேசினார்லாம் இல்லை, இவர் பேசலை. இவர் பேச்சு போட்டியில் கலந்துருக்கக்கூடாது, கவிதை போட்டியில் கலந்துருக்கணும். அழகான குரல், அந்த கவிதைக்குண்டான தோரணை, அழகான அந்த கவிதையினுடைய மாடல் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதை பேச்சு போட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. கவிதை போட்டியில் சேர்ந்து அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு அழகான குரல் வளமும் ஆக்ரோஷமும், அந்த மேடையினுடைய பயம் இல்லாமல் அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும், இந்த விஷயங்களில் இந்த ஆரிஃப் அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இந்த 2 பேரும் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்துடுவாங்கன்னு கணக்கு போடாதீங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஆரம்பத்திலே அடிக்கடி சொல்கிறேன், ஒரு விஷயம் இருந்து இன்னொரு விஷயம் இல்லைன்னா கிடைக்காது. இங்கே என்னென்ன கவனிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய மொழி, தமிழில் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் தடையில்லாமல் பேசணும். இடையில ஸ்டாப் பண்ணி மறந்து கேட்டு இது இல்லாமல் ஸ்டடியாக பேசியிருக்கணும். பேசும்போது ரொம்ப கத்தி இருக்கவும் கூடாது, ரொம்ப அமைதியாகவும் பேசியிருக்கக்கூடாது. எங்கே சத்தம் வரணுமோ அங்கே சத்தம் வந்திருக்கணும், எங்கே குறை இதெல்லாம் தோரணைன்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம், இந்த தோரணை கவனிக்கப்பட்டிருக்கு. அதல்லாமல் ஆயத் ஹதீஸை உச்சரிக்கிற விதத்தில் அரபியாக உச்சரிக்கிறாங்களா? ஆயத்தை தப்பாக சொன்னால் அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்கும். ஹதீஸை தப்பாக உச்சரிப்போம், நல்ல அழகாக பேச்சு இருந்திருக்கும். ஆனால் ஆயத் ஹதீஸ் விஷயத்தில் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும். சில சமயங்களில் வேறு கருத்து வந்துடும், அவங்க வாசிக்கிறது வேறு மாற்று விதமான கருத்தை உருவாக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மார்க் குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் கவனித்து உங்களுக்கு உண்டான மார்க்குகள் தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முடிவையும் நிர்வாகம் அறிவிப்பாங்க. 57வது ஆண்டாக இந்த விழாவை இவ்வளவு வெற்றிகரமாக முஸ்லீம் லீக், பொதுவாக நான் எங்கே போனாலும் சொல்கிறது உண்டு, அரசியல் கட்சி சார்ந்து ஒரு கட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்துதுன்னா முஸ்லீம் லீக்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் இது மாதிரி மீலாது விழாவை, நபிகளாருடைய பிறந்த நாளை இவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிற எந்த அரசியல் இயக்கங்களும் கிடையாது. அந்த வகையில் முஸ்லீம் லீக் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ 57வது வருஷம்னா சும்மாவா, ஒவ்வொரு கூட்டமும் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்களுக்கு தெரியும். எனக்கு 3 நாள் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரிசல்ட் அறிவித்த பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. உஷாராக இருந்துக்குங்க. அவ்வளவு சிரமங்களும் அவ்வளோ கஷ்டங்களும் இதில் இருக்கத்தான் செய்யுது. அதையும் மீறி அல்ஹம்துலில்லாஹ் 57வது ஆண்டாக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. நிர்வாகிகள் பாராட்டுக்குரியவர்கள், இதை உருவாக்கிய ஆலிம்கள் உஸ்தாத்மார்கள் பாராட்டுக்குரியவர்கள், தைரியமாக முன்வந்த பிள்ளைகள் பாராட்டுக்குரியவர்கள். 50 மார்க்குக்கு கீழே எந்த பிள்ளைக்கும் நான் போடலை, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, அந்த 50 மார்க்குங்கிறது அவங்க இந்த 1 மாதமோ 2 மாதமோ கஷ்டப்பட்டு மதரசால திரும்ப ப்ராக்டிஸ் எடுத்து இந்த மேடைக்கு தைரியமாக நின்றாங்கல்ல, அதுக்கு 50 மார்க். அவங்க ஒரு நிமிஷம் கூட பேச முடியல, அவங்க பேச முடியாமல் அவங்க அதை கட் பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு 50 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா அதுக்கு மேலே 50 மார்க்குக்கு மேலே தான் அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட்டு நான் மார்க் போட்டிருக்கிறேன் அப்படின்ற இந்த தகவலை உங்களுக்கு தர்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நல் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றருள் புரிவானாக. நாம் எதற்காகவெல்லாம் சமுதாயத்துக்காக பாடுபடுகிறோமோ உழைக்கிறோமோ அந்த உழைப்பை இஹ்லாஸானதாக அல்லாஹ் ஏற்றருள் புரிவானாக. யாரெல்லாம் இதற்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான உதவிகளையும் தந்தல் புரிவானாக. இந்த நல்ல விழாவுக்கு இந்த சிறியோனை தேர்ந்தெடுத்தமைக்காக முஸ்லீம் லீக் இயக்கத்தவர்களுக்கும் ஆலிம் பெருந்தகைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா.
அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஈருலகிலும் நற்பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. இன்று நம்மை ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஹாத்தமின் நபியின் அம்மா பஅத். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேட்டுப்பாளையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய நிர்வாக அங்கத்தினர்களே, காலையிலிருந்து தற்பொழுது வரை நீண்ட நேரம் நடைபெற்றிருக்கிற இந்த மக்தப் மதரசா மாணவ மாணவிகளுக்கான மீலாது போட்டியிலே பங்கெடுத்த மாணவ மாணவிகளே, அவர்களை ஈன்றெடுத்த தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள். சின்ன வயதிலேயே தங்கள் குழந்தைகள் இது போன்ற மார்க்க கல்வியிலே அவர்கள் பங்கெடுத்து மேடையிலே அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் ஓதக்கூடிய சூறாவாக இருக்கட்டும், கேள்வி பதிலாக இருக்கட்டும், இதுபோல பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும், அதை பார்த்து ரசிப்பதற்காக இவ்வளவு நேரம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தையும் மார்க்க பற்றையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் தருவானாக. அங்கே காலையிலிருந்து சூறா மனன போட்டி, ஒரு 10 சூறாக்கள் மனன போட்டி, அதனை தொடர்ந்து கேள்வி பதில் போட்டி, நிறைவாக பாங்கு போட்டி, இந்த 3 போட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடந்துச்சு. அதில் உண்மையிலேயே மாணவர்கள் எல்லோருமே நல்ல விதமாக சூறா மனன போட்டியிலையும் சரி, கேள்வி பதில் போட்டியிலையும் சரி நல்ல விதமாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம் என்னன்னா, சூறா கேட்கும்போது 10 சூறாக்குள்ள மனனம் செஞ்சிருந்த பிள்ளைகளுக்கு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஒரு பெண் பிள்ளை ஓதுகிற பொழுது ஒரு சின்ன சூறா கேட்டேன், அல்ஹாக்கு முத்தகாசுர் சூறா, கல்லா சௌஃப தாலமுன் சும்மா கல்லா சௌஃப தாலமுன் கல்லாவுலவு தாலமுன்னு வராம அலம் நஜாலில் அருள மிகாதான் அம்ம ஜுசுக்கு போயிடுச்சு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பிள்ளைக்கு அம்ம ஜுசுவும் பாடம் இருக்கு. உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை அந்த அளவுக்கு தந்திருக்கிறான். அப்ப இன்னொரு விஷயமும் இங்க கவனிக்கணும். அப்ப அந்த பிள்ளைக்கு போட்டியுடைய விசாலம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவை. 10 சூறாக்குள்ள அந்த பிள்ளைகளை கட்டு போட்டுறக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தேவை. இது போன்ற பிள்ளைகளும் இருந்தார்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதை தயக்கத்தோடு வந்து, அதே சமயத்துல அந்த வயசுல, இந்த வயசுல நம்ம கூட மேடைக்கு முன்னாடி வந்து நின்றுக்க மாட்டோம். அதனால மேடையில் வந்து மைக்குக்கு முன்னால நின்று ஒரு வார்த்தை சொன்ன உங்கள் பிள்ளைகள் எல்லோருமே வெற்றியாளர்கள் தான். யாருமே அதை நீங்க பின்னடைவாக பார்க்க வேண்டாம். எனவே மனநிறைவாக சொல்கிறேன், அங்க நடந்த அந்த போட்டிகள், அது சூறா மனன போட்டியாக இருக்கட்டும், அது அந்த கேள்வி பதில் போட்டியில ஒரு உண்மையை நான் சொல்லிட்டே போயிடுறேன், யாருக்கு பரிசு கொடுக்கறது எனக்கே நான் வந்து திக்குமுக்காடிட்டேன். ஏன்னா ஒரு 15 கேள்வியாக இருந்தாலும் அதை சரியாக டக்கு டக்குன்னு கேட்ட உடனே சொன்ன மாணவர்கள் மாணவிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் சில பேர்களை யாரை முன்ன தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்துடனேயே சிறைய நோட்ஸ் செஞ்சு அதை கடைசியாக நான் தெரிவு செய்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறேன். எனவே உங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் இதே போல உற்சாகத்தோடு நீங்கள் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். இந்த தீனுடைய இல்மை கற்றுத்தருவதுதான் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் அது மிக பயனுள்ளதாக அமையும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் ஆழமாக பற்றி பிடிக்க வேண்டும். இது போன்று ஒரு நாள் நிகழ்வு, அது ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவ் அன்னைக்கு வைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம். அந்த நேரத்திலேயும் கூட தங்களுடைய பொன்னான நேரங்களை இந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பையும் இதிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. வல்ல ரஹ்மான் பிள்ளைகள் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த கல்வி ஞானத்தையும் உடல் நற்சுகத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று காலையிலிருந்து மக்தப் மதரசா மாணவ மாணவிகளுடைய போட்டிகள் மிக சிறப்பாக நடந்தேறியது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் இதற்கு மிக சிறப்பாக பயிற்சி அளித்த உஸ்தாதுமார்களுக்கும் இது காலம் வரை உடனே இருந்து மாணவர்களை கண்காணித்த அவருடைய உஸ்தாதுமார்களுக்கும் எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகத்தினர்களுக்கும் இந்த மண்டபத்தை நாங்கள் சம்பந்தமாக கேட்கலாமான்னு சொல்லி கேட்கும் போதே இதுக்காகத்தாங்க கட்டி வச்சுருக்கோம், இதில் என்னங்க கேள்வி, நீங்கள் பாட்டு நடத்துங்கன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்திய ஹெச்எம்ஓ மண்டபத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நிர்வாகி மௌலானா அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு எல்லா வகையிலும் அனுமதி அளித்த காவல்துறையினருக்கும் நாங்கள் நடுவராக யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது உலமாக்களாகிய நீங்கள் சொன்னவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து மிகவும் அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கி சென்னையிலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் வந்த இடங்கள் அவங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது, இங்கே வர வேண்டியதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த வகையில் மிக சிறப்பாக நீதிபதியினுடைய பதவியை பூர்த்தி செய்து அவருடைய மதிப்பெண்ணை வழங்கிய உஸ்தாதுமார்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ப்ரைஸ் லிஸ்ட் வரும்போது என்ன ஒரே மார்க்காக இருக்குன்னு கேட்டாதீங்க. கேள்வி பதில் மனன போட்டியில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அஜது ஜட்ஜு பண்ணி இது நடுவர் தீர்ப்பு இறுதியானதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு போட்டிருக்காங்க. மார்க் சில அடிப்படையில் ஒரே மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மதரசா டோட்டலுக்கு ஆட் ஆகிடும். அந்த மார்க்கை குறைக்க வேண்டாம், அந்த மார்க்கை மாற்ற வேணாம் அப்படின்னு அதில் சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க் அப்படியே தான் இருக்கும், ப்ரைஸ் வித்தியாசத்தில் மாறும். அந்த சின்ன சின்ன வித்தியாசத்துக்காக அந்த ப்ரைஸ் மாறுது. மார்க் ஒரே மாதிரி இருக்கும், மதரசாவில் ஆட் ஆகிடும், உங்களுக்கு ப்ரைஸில் வராமல் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யாரும் அதை மாற்றி எண்ணிக்கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி கேள்வி பதில் போட்டியிலையும் 2 பரிசுகளும் உண்டு, பாங்க போட்டியில் அதே மாதிரி இருக்குது 2 பரிசுகளும், இந்த மாதிரியான பரிசுகள் உண்டு. பேச்சு போட்டி அஜித் முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1499ஆம் ஆண்டு மீலாது பெருவிழா 5/9/2024 முதல் நமது வழக்கமாக நடைபெறும் மீலாது தினவில் சரியாக இசா தொழுகைக்கு பிறகு 8:50க்கு மிக சரியாக ஆரம்பித்து 10 மணி அல்லது 10:10க்குள் 16/9/2024க்குள் 57ஆம் ஆண்டு தொடர் சொற்பொழிவு நிகழ்வுறும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நிகழ்வுகள் வழக்கம்போல் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறோம். அதேபோல் 16/9/2024 அன்று மீலாது பெருவிழாவினுடைய சிறப்பான ஊர்வலம், குழந்தை மக்தப் மதரசாவுடைய ஊர்வலம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. தங்கள் குழந்தைகளுடன் தாங்களும் வருகை தந்து இந்த ஊர்வலத்தை சிறப்பிக்குமாறு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாகவும் மீலாது விழா குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு அஜித் அவர்களின் துவாவுடன் இந்த மக்தப் மதரசா போட்டிகள் நிறைவு பெறுகிறது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا رغدا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், கல்வி போதித்த ஆசிரியர்கள், எங்களிடத்திலே துஆவுக்காக வேண்டிக் கொண்ட எங்கள் உறவினர்கள், குறிப்பாக இந்த சபையில் இருக்கக்கூடிய எங்கள் அத்துணை நபர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை கபூல் செய்வாயாக. இந்த போட்டியிலே பங்கெடுத்து கொண்ட அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய தீனுடைய கல்வியை, குர்ஆனுடைய ஞானத்தை நிரப்பமாக நிறைய தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இறுதி மூச்சு வரைக்கும் யா அல்லாஹ் இஸ்லாத்தின் மீது பற்றை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோருடைய ஹிதுமத்துகளையும் நீ அங்கீகரிப்பாயாக. எல்லோருக்கும் சிறந்த பகரத்தை தருவாயாக.
யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கையை தருவாயாக, சிறந்த எதிர்காலத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை பெற்று உனது பொருத்தத்திற்குரிய வாழ்க்கை வாழ்வதற்குரிய உயர்ந்த நசீபை எங்கள் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த பாக்கியங்களையும் தருவாயாக. நோய் நொடியிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மருத்துவமனையுடைய கஷ்டங்களில் சிக்கிக்கொள்வதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வழியிலே எங்கள் நேரத்தை, எங்கள் இம்மை வாழ்க்கையை கழிப்பதற்கான உயர்ந்த நசீபை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், யா அல்லாஹ் சிறியவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் சிறந்த வாழ்க்கையையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையையும் தருவாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக. யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ எல்லோருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்கி அருள் புரிவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. நபியின் மீது நீ வைத்திருக்கிற பாசத்தின் பரக்கத்தினால் எங்களை நீ மன்னிப்பாயாக. எங்கள் எதிர்கால வாழ்க்கையை யா அல்லாஹ் சரியாக ஆக்குவாயாக. உனது பொருத்தத்திற்குரியதாக ஆக்கி தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து நலவுகளையும் நாங்களும் கேட்கிறோம், தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு வேண்டிய ஷர்றுகளிலிருந்தும் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யும் தௌஃபீக்கை தருவாயாக. உம்ரா செய்யும் வாய்ப்பினை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை சொல்லி உயிர் பிரிகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.